ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பாருங்க, ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமானது எதுன்னா, நம்ம என்னைக்கு நம்முடைய கவலைகளை, வேதனைகளை, பிரச்சனையை அப்பா நீங்க பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. ஏன் சந்தோஷப்படுறாருன்னா, என் மகன் என் மகள் என்னை நம்புகிறார், அதனாலதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆபிரகாம் ஈசாக்கும் அந்த மலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். தகப்பனே, பலிக்கு ஆடு எங்கே அப்படின்னு சொன்ன போது ஆபிரகாமோட இருதயத்திலிருந்து அந்த ஆழத்திலிருந்து வருது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லா சூழ்நிலையும் நம்முடைய சின்ன காரியமா இருந்தாலும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு தீர்மானிச்சீங்கன்னா, அந்த மகிழ்ச்சிக்கு வரதவா பல சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் அப்பொழுது நம்ம ஒன்று நம்ம நம்பணும், கர்த்தரின் பாரத்தை வைத்து விடுகிறேன், அவர் என்னை விசாரிக்கிறார், அதனால எதை குறித்தும் கவலைங்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்தும் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுமா, யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எங்க நமக்கு துக்கம் வருது, எங்க நமக்கு பிரச்சனை வருது, எங்க நமக்கு பயம் வருதுன்னு தெரியுமா? நம்முடைய மனதுல தான். அல்லேலூயா. நமக்கு வசனம்லாம் தெரியும், ஆனால் வாழ்க்கை ஊடாய் நம்ம போகும்போது சில சம்பவங்கள் சூழ்நிலைகளை பார்த்த உடனே நம்ம மனதில் என்ன வந்துடுது, கவலை வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய எண்ணங்கள் ஒரு கவலை வந்த உடனே நம்ம எதிர்காலத்தை குறித்து தவறாய் சிந்தித்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு பண பிரச்சனை வந்த உடனே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சிடறோம், தவறாய் எண்ணி விடுகிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை எதிராக இருக்கும்போது, என்னடா நம்ம வாழ்க்கையே இப்படிதான் இருக்க போதோ, நானே இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நிகழ்காலத்தில் ஏற்பட்ட அந்த மனவேதனை, அந்த வியாக்குலம், அந்த சூழ்நிலை, அந்த வியாதி, பண கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை தவறாக சிருஷ்டித்து விடுகிறீர்கள். தவறாக என்ன செஞ்சீங்க, உருவாக்கி அதை பார்க்கிறீங்க. திரும்ப என்ன ஆகிறது, பிரச்சனை மேல் பிரச்சனை வருது. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த பிரசன்ட் லைஃப்ல நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிறேன். அல்லேலூயா. இந்த பாரத்தை உங்க மேல வைத்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சிந்தனையில நம்முடைய ஆசீர்வாதத்தை, வெற்றியை எப்படி சுதந்திரிக்கிறார் என்றால், நம்முடைய எண்ணங்களை சரியாக நாம் வேத வசனத்தின்படியாக மாற்றி அமைக்க போகிறோம். அப்பொழுது உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். அல்லேலூயா. இங்க யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு குணசாலியான பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள் மாத்திரமல்ல, மகிழ்கின்றவனாகவும் நம்ம மாறணும். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல குணசாலியான பெண் மாத்திரமல்ல, ஒரு குணசாலியான ஆணும் வருங்காலத்தை குறித்து நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த செகண்ட் கூட ஃபியூச்சர் தான். அல்லேலூயா. நாளைக்கு ஃபியூச்சர் தான், நெக்ஸ்ட் வீக் ஃபியூச்சர் தான், நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர் தான், நெக்ஸ்ட் இயர் ஃபியூச்சர் தான். இப்போ உங்களுடைய எண்ணங்களிலே உங்களுடைய வருங்காலத்தை குறித்து நீங்கள் எதை எண்ணுகின்றீர்கள்? ஐயோ, குணசாலியான பெண்ணை குறித்து போட்டிருக்குது, வருங்காலத்தையும் பற்றியும் மகிழ்கிறார். அப்போ என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும் போது சொன்னோம், இந்த வாரத்தை ஆண்டவர் நடத்துவார், இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு என்னை நடத்துவார், அடுத்து நெக்ஸ்ட் இயர் நடத்துவார், ஆண்டவர் வருக வரை என்ன செய்வார், நடத்துவார். உங்களுடைய வருங்காலத்திலே உங்களுடைய எண்ணங்களை
நீங்கள் மகிழ்ச்சியாக, வெற்றியாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக, தைரியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து அவ எப்படி போட்டிருக்கு, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறா. அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிட்டா, போயிட்டா. அல்லேலூயா. உங்களுக்கு சொன்ன டக்கு ஒரு காரியம் சொன்னா புரிஞ்சிடும். இப்போ நமக்கு மேரேஜ் அடுத்த மாசம் ஒரு 5ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வாங்க, அந்த மேரேஜை குறித்து என்ன செய்வாங்க, மணப்பெண்ணும் மணமகன் என்ன செய்வாங்க, அதை குறித்து யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வருங்காலங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட நம்முடைய நிகழ்காலத்துக்கு எல்லா பிரச்சனையும் அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு வருங்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கேட்கிறான் ஈசாக்கு, அப்பா ஆடு எங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் வருங்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். புரிந்தவர்கள் கைகளை தட்டி அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆவியான சொல்றார். உங்களுடைய துக்கம், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வேதனை, உங்க குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள், உங்க பிள்ளைங்களுடைய காரியங்கள், உங்க வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, வருங்காலங்களை குறித்து மகிழ்ச்சியா இருக்கணும். அவர் வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். அவனை பார்த்துட்டான். ஆண்டவர் என்னை நிச்சயம் முற்றுமுடிய அவர் என்னை ரட்சிக்க வல்லவர். பாருங்க, இந்த வருங்காலத்தை குறித்து மகிழ்கிற இந்த எண்ணம் எங்கே ஆரம்பித்தது என்றால் ஜீசஸ்குள்ள. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் எத்தனையோ கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக, நாட்களும் மாதமும் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் அவர் பார்த்துட்டாராம். பார்த்து நம்மை பார்த்து மகிழ்கிற ஒரு தகப்பனாக அவர் நம்மை பார்த்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை தான் நம்ம வாசித்த அந்த வேத பகுதியை பாருங்கள். நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி உருவாவதற்கு முன்பாக, பூமி படைக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் படைக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கீழே சொல்றாரு 30ஆம் வசனத்தை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப்படும். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்து நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்போதும் அவருடைய சமூகத்தில் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக, வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பாக, மனுக்குலம் படைக்கப்படுவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவன் கிட்ட இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம், மன மகிழ்ச்சியா இருந்தாராம். எப்படி இருந்தாராம், செல்ல பிள்ளையா இருந்தேன். அது இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயினது, இவர் என்னுடைய நேச குமாரன். பாருங்க கீழே 31ஆவது வசனம். அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னும் மனுமக்கள் என்ன செய்யல, படைக்கப்படலாம். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் தி லார்ட். இன்னும் வானம் பூமி மலைகள் உருவாக்கு முன்னே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து. பாருங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எப்படி இருந்தாரா, மகிழ்ச்சியா இருந்தார். ஜீசஸ் எப்படி இருந்தாரா, செல்ல பிள்ளையா இருந்தாராம். அல்லேலூயா. எப்படி இருந்தாரா, தேவ சமூகத்துல மகிழ்ச்சி, அப்பா கிட்ட அப்படியே மகிழ்ச்சியா இருந்தாராம். பாருங்க இப்போ 31. அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். எப்படி நடந்தது? மனுமக்கள் என்ன செய்யல, இன்னும் ஆதாம் ஏவாளும் படைக்கப்படுவது இல்ல. எபேசில போட்டிருக்கு. எபேசி 1ஆம் அதிகாரத்துல உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தெரிந்து கொண்டாராம். இப்போ நீங்கள் நானும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார்வத ஆண்டவர் காலங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்மளை பார்த்துட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியா இருக்கணும். இது யாருடைய பிரின்சிபல்? ஜீசஸ், தேவனுடைய பிரின்சிபல். யார் கூட எப்படி இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்பு போட்டிருக்குது. இந்த
நீதிமொழிகள் 8:30-31 நான் அதை வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்கள். நான் அவருடைய பிரதான கலைஞராக சிருஷ்டிகரின் பக்கத்தில் இருந்தேன். ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கிறார். அவருடைய வார்த்தையாக இயேசுவின் மூலம் அவருடைய படைப்பை எல்லாம் அப்படியே பார்க்கிறாராம். ஜீசஸ் பக்கத்தில் இருந்தேன் நான். அவர் அனுதினமும் என்னை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். பிதாவாகி தேவன் ஜீசஸ் குறித்து அனுதினமும் எப்படி மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி அடைந்தாராம். நீங்க பாருங்க, நம்ம இன்னைக்கு தீர்க்கதரிசனமா ஜெபிச்சுட்டே வரேன். நம்ம பாரத்தை ஆண்டவர் மேல வச்சுட்டா ஆண்டவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் தெரியுமா? நீ பாரம் சுமக்க கூடாது. அல்லேலூயா, புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ அவருடைய சமூகத்தில் அனுதினமும் என்னை குறித்து, அப்போ உங்களையும் என்னையும் குறித்து அவர் மகிழ்ச்சி அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாரத்தை, நம்ம வேதனைய, நம்ம பிரச்சனைய, நம்முடைய சூழ்நிலைய அவர் மேல வச்சுக்கணுங்க. அல்லேலூயா. நீ இந்த நாள் முதல் ஆண்டவரே, நீங்க என்னை குறித்து நீங்க மகிழ்ச்சியா இருக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் என் பாரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், சுமக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அந்த 31வது வசனத்துடைய வெளிச்சத்தை எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பு மூலமா, நான் டிபிடி என்ற மொழிபெயர்ப்பு மூலமாய் வாசிக்கிறேன். அவர் படைத்தவற்றை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சிரித்து விளையாடினேன். அல்லேலூயா. தேவன் படைச்சதெல்லாம் பார்த்து, தேவனுடைய இந்த இயற்கையை பார்க்கும்போது, அவர் படைச்ச சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அழகான இந்த வளமுள்ள இந்த பூமியை பார்க்கும்போது இன்னைக்கு மனுக்குலம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்க கீழே போட்டிருக்குது, அதே நேரத்தில் மனிதர்களின் பிள்ளைகளில் என் மகிழ்ச்சியை கண்டேன். இப்ப இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அதை எடுத்தேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மனுமக்களுக்குள்ள அவங்களுடைய உள்ளத்துல, அவங்களுடைய முகத்துல ஏன் மகிழ்ச்சி தெரியுது அப்படின்னு பார்த்துட்டாராம். காலங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக, கோடான கோடி ஆண்டுகள் படைக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லாரு, ஏன் மகிழ்ச்சி என் பிள்ளைங்க முகத்துல தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லி விசுவாசமா பார்த்துட்டார். இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் பாரத்தை அவர் உன்னை விசாரிக்க, உன் கவலையெல்லாம் அவர் மேல. அப்ப நம்ம முகத்தை அவர் பார்க்கும்போது யாருடைய மகிழ்ச்சி தெரியணும்? அவருடைய. எங்க பார்த்துட்டா இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் வலது கருத்தை உயர்த்தி இதை பார்த்து கொண்டு நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே இனி என் கவலைய, என் வேதனைய நான் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆண்டவரே, என்னை குறித்து இவ்வளவு விசுவாசமா நீங்க பார்த்துருக்கீங்களே, நீங்க பார்க்கிறபடியே என் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியா பார்க்கிறேன். ஆண்டவரே, என் துக்கம், அந்த துக்கத்தின் நாட்கள் முடிந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, என் வேதனை நீங்கினதுக்காக நன்றி. என்னுடைய சஞ்சலம் நீங்கினதுக்காக நன்றி. இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியான உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகம் இரு, உன்னுடைய துக்கம் நீங்கி நீ சுகமா இரு. உன்னுடைய முகத்துல என் மகிழ்ச்சியை நான் காண செய்வேன். உன்னுடைய வேதனைகளை, உன் கலக்கங்களை, உன் போராட்டத்தை நான் மாற்றுவேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, காலங்கள் படைக்க. இப்ப நம்ம நல்லா இருந்தா எத்தனை வருஷம் இருக்க போறோம்? சும்மா சொல்லுங்க, ஒரு 100 வயசாவது இருப்பீங்கன்னு. அல்லேலூயா. 100 வயசு வரை நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா? நான் கடைசி வரை நல்லா இருப்பேன். ஒரு ஆண்டோட வருகை தாமதமாய் நம்ம மரிப்போமானால், நம்ம மரிக்கும் போது நம்ம முகத்துல சிரிப்பு தான் இருக்கணும். சிரிச்சுட்டே இருந்தாரப்பா அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய காலங்களை நீங்கள் கடைசி வரை பார்க்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, எத்தனையோ காலங்களுக்கு முன்பாக கிறிஸ்து அவருடைய மகிழ்ச்சியை நமக்குள்ள பார்த்துட்டாராம். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய வருகை வர என் ஜீவன் நாளெல்லாம் எனக்கு நல்ல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. எனக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் பாருங்கள். உங்களுடைய துக்கங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் கலக்கங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் முகத்துல ஆண்டவருடைய மகிழ்ச்சி என் வாழ்க்கையில தெரியும். நான் மகிழ்ச்சியா தான் ஓடி முடிப்பேன், துக்கத்தோடு ஓடி முடிக்க மாட்டேன். ஆமென் சொல்றோம், கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால இது பார்த்து கொண்டிருக்க நீங்கள் என்னோடு இணைந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எல்லா ஒடுக்கத்தின் ஆவியே, துக்கத்தின் ஆவியே, சஞ்சலமே, இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையை விட்டு வெளியே போ. வருங்கால
அப்படி பாருங்க, வேத வசனம் சொல்லுது, என் மகிழ்ச்சியை என் பிள்ளைங்களுடைய முகத்துல பார்த்தேன். அல்லேலூயா, எவ்வளவு ஒரு அற்புதமான. இப்ப இந்த நாள்ல கூட எப்படி ஒரு குணசாலியான ஒரு பெண் வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். யார் தான் குணசாலியான பெண்? நீங்க கவலைப்படாம இருந்தாதான் நீங்களாம் யாரு குணசாலியான பெண். குணசாலி பெண் எப்படி இருக்கணும்? வருங்காலத்தை குறித்து நல்லா இருப்பாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் சூப்பரா இருப்பேன். பாருங்க, நம்ம யார் குணசாலியான பெண் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் குணசாலியான பெண் தான். அல்லேலூயா. இப்ப இந்த குணசாலியான பெண் எப்படி இருக்கிறாள் பாத்தீங்கன்னா, அந்த நீதிமொழிகள் 31:25 கடைசி பகுதி வாசிக்கிறேன். வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். அதுக்கு சில மொழிபெயர்ப்புகளை நான் பார்க்கிறேன், வாசிக்கிறேன். கடைசி நாட்களை குறித்து அவள் மகிழ்ச்சியுடன் சிரிக்கும் போது, அல்லேலூயா, துணிச்சலான வல்லமையும் மகிமையான மாட்சிமையும் அவளை சூழ்ந்துள்ளன. என்ன இந்த மொழிபெயர்ப்பு சொல்லுதுன்னா, அவர் எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியா சிரிக்கிறாராம். அல்லேலூயா. பாருங்க, நிறைய எக்ஸாம் எழுதும் போது பிள்ளைங்களுக்கு பயப்படுவாங்க. அப்படி பயப்படக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ஜாப், என்னுடைய வேலை எல்லாம் எப்படி இருக்கும்? எதிர்காலத்தை குறித்து சிரிக்கிறாராம். ஐயோ, நிறைய பேருக்கு பெரிய கவலைனா, ஐயோ எனக்கு வயசு ஆகிட்டு இருக்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, நான் ஒண்ணுமே செட்டிலே ஆகல, ஐயோ என்ன செய்ய போறேன், அப்படி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து நீங்க சிரிங்க. அல்லேலூயா. பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியா சிரிங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். பாருங்க, குறித்து குணசாலியான ஆணும் வருங்காலங்களை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கிறேன். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. இந்த ஏசா வேட்டையாடுகிறவன், வெளியவே இருப்பான். இந்த யாக்கோபு குணசாலி, தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இருக்கிறான். இப்போ இந்த குணசாலியான இந்த யாக்கோபுடைய எதிர்காலத்தை தேவன் மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். குணசாலியான பெண்ணை பார்த்தோம், இங்க குணசாலியான ஆணை பார்க்கிறோம். குணசாலி என்ன தெரியுமா? எப்படி இது மார்த்தாள் மரியாள், இதுல யார் தான் குணசாலி? ஏன் தேவ சமூகத்துல எல்லா பிரச்சனையும், சமையல கூட பெண்களுக்கு பெரிய காரியம் சமையல், அதையும் கூட நெஞ்சிட்டா ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு பிசாம அவர் பார்த்து பாடுறான்னு சொல்லி உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் எல்லாவற்றையும் அப்ப ஆண்டு சொல்றாரு, மரியாள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். தேவ சமூகத்துல உட்காருகிற ஆணும் பெண்ணும் தான் குணசாலி. அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டு நம்முடைய பாரங்கள்லாம் அப்பா பார்த்து பாருன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நல்லா பாடி துதிச்சு ஆராதிக்கிறவங்க தான் குணசாலியான ஆண், குணசாலியான பெண். அல்லேலூயா. இந்த ஏசாவை போல வேட்டையாடுறது என்னதுமா? எவ்வளவோ பிரயாசப்படுறான், அவன் சுயத்தினால் பிரயாசப்படுறான். யாக்கோபு தேவ கிருபையை சார்ந்து பிரயாசப்படுறான். பிரேசலா. நல்லா 2 வித்தியாசம் இருக்கு. நம்ம ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம நல்லா வேலைக்கு போகணும். ஏன்னா வேலை செய்யாட்டா நீ என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சாப்பிடக்கூடாது. ஏன்னா வேலை செய்யக்கூடிய பலனை நம்ம கர்த்தர் என்ன செய்வாரு? கட்டளையிடுவார். அவர் சார்ந்து நம்ம நல்லா வேலை செய்யக்கூடிய ஆற்றலை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பிரேசலா. நம்ம சைன் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுடைய எதிர்காலத்தை குறித்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் எதிர்காலத்தை குறித்து அவன் மகிழ்ச்சியாக மாற்றினான் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி விட்டான். உடனேயே இந்த யாக்கோபு ஏசாவுக்கு யாக்கோபு மேல் கோபம் பட்டபடினாலே
உடனே அவனை பழி வாங்கும்படியாக துடிக்கிறான். உடனே யாக்கோபு அவங்க அம்மா பேச்சை கேட்டு அவங்களுடைய லாபான் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். பிரேஸ்லா. இப்ப தாய் தகப்பனை விட்டுட்டு தன்னந்தனியா வனாந்தரத்துல போய் கொண்டிருக்கிறான். அந்த சம்பவம் தான் நம்ம ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே 10வது வசனம் முதல் வாசிக்க கேட்போம். யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் சிந்தனையை மாத்துறான்னு சொல்ல நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில பாடுகள், வேதனைகள், சில உபத்திரவங்கள் வழியா தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அது நடுவில் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்முடைய எண்ணங்களை மகிழ்ச்சியாக, வெற்றியாக, சமாதானமாக மாற்றினால் என்ன நடக்கும் என்பதுதான் இங்க பார்க்க போறோம். இப்ப தாய் செல்ல பிள்ளையா வீட்டுல உட்கார்ந்து இருந்தவன் இப்ப என்ன செய்கிறான்? அவன் ஓடுகிறான். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். பிரைஸ்லா. அந்த புஸ்தகத்துல முதல் பகுதி நீங்க பார்க்கும்போது ஆதியாகமம் 28ல 1, 2, 3 பார்க்கும்போது ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பாதான் ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜன கூட்டமாகும் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் இவன் சிந்தனையை மாற்றுகிற யாக்கோப்பு சூழ்நிலை எல்லாம் இருளான சூழ்நிலை. ஆனா சிந்தனையை மாற்றுவதற்கு தேவ வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். சூரியன் அஸ்தமித்தது, இருள் சூழ்ந்தது, அவன் கூட யாருமே இல்லை. தனியா வனாந்தரத்துல ஒரு கல்லை வச்சுட்டு படுக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க சூழ்நிலை. இப்போ எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நம்ம கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா எதிர்மறையாக மாறி விடுகிறது. நம்ம என்னதான் நீங்க செய்தி கேட்டாலும் உங்க சூழ்நிலை கஷ்டமா வரும்போது உங்க என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்கா எதிர்மறையா மாறிடும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருள் சூழ்ந்து இருக்குது. எங்க பார்த்தாலும் இருட்டு, ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க அப்பா சொன்ன வாக்கு தத்தங்கள் அவன் இருதயத்துக்குள் இருந்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தை அவன் இருதயத்துக்குள் இருந்தது. அவன் அப்படியே பேசாம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு படுத்துட்டான். படுத்த உடனே அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் பாருங்கள். 12 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீர் படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. இவன் நினைச்சிருக்கான் தாய் தகப்பனை கைவிட்டுட்டாங்க, யாருமே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டோட கை வருதுங்க. மனிதனுடைய கை விட்ட போது ஆண்டோட கை வருது. பிரைஸ்லா. எப்போதெல்லாம் மனிதர்கள் நம்மளை கை விடுறாங்களோ நீங்க கலங்காதீங்க. கர்த்தருடைய கை உங்களுக்கு நேராக நீட்டப்படும். அவர் உங்களை கை விடுவதும் இல்லை, உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை. ஆண்டவர், நான் உனக்கு என்ன சொன்னனோ மகனே, அதை நிறைவேற்றும் அளவுக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கை விடுவதில்லை. பிரைஸ் காட். நான் உன்னை கை விடுவதில்லை. இப்ப உடனே யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது அவருடைய எண்ணங்கள் எப்பொழுது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நல்ல எண்ணங்களை வரவேற்க எங்கே திறவுகோல் இருக்குது என்றால் கர்த்தருடைய வார்த்தையில.
யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் அப்படின்னு கேட்டான். இவன் சாதாரண இடத்துல போய் படுக்கல, இவன் கர்த்தரை சார்ந்து அந்த இடத்துல இருந்தபடியா கர்த்தர் அந்த இடத்துல வாசலை திறக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்றார், நீ கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு இருப்பாய் என்றால் உனக்காக கர்த்தர் வாசல்களை திறப்பார். அது வனாந்தரமா இருந்தாலும், அது இருள் நிறைந்த இடமா இருந்தாலும், அது சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும் கர்த்தர் உனக்காக வழியை உண்டாக்குவார். அவன் படுக்கும்போது எப்படி படுத்திருப்பான், என்ன சிந்தனையில படுத்திருப்பான், நமக்கு இனி என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனால் அவன் தேவ வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு வந்தவன். பிரைஸ் தி லார்ட். அந்த கோல் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இருந்தவன். அவன் கூட ஆண்டவர் பேசி அவனுடைய எதிர்காலத்துக்குள்ள சிந்தனையை மாற்றுகிறார். இப்போ அவன் சிந்தனை எப்படி மாறுது பாருங்க. இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்க 20வது வசனம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து பாருங்க இப்ப எதிர்காலத்தை குறித்து சரியா சிந்திக்கிறான். அப்பொழுது யாக்கோபு, நான் வாசிக்கிறேன், தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. பாருங்க, பேசிக்கு கூட அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. பாத்தீங்களா எந்த நிலைமையிலிருந்து அவன் வரான். மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன், ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. ஆனால் அவன் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சிந்தனையை விடலாம், சிந்தனையை விடல. இன்னி நான் போகிற இடத்துல எனக்கு வஸ்திரம் கிடைக்குமா, அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ளவன். எப்படி கேட்கிறான், உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவேறானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பா. அப்படி நினைக்கிறான். ஆண்டவரே, இது எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையில கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு இவனுடைய நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை இருந்த போது கீழே பார்த்தீங்கன்னா, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இனி இவன் எப்படி வாழ போறான், இவனுக்கு எப்படி வருமானம் வரப்போது எப்படிலாம் தெரியல. ஆனால் எதிர்காலத்தை பார்த்து விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த எதிர்காலத்துல இந்த பிரயாணத்தில் நான் தனியா போகல, கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். அவர் சொல்லியிருக்கார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருந்து உன்னை நான் மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா. கோலும் கையுமாய் போன இந்த யாக்கோபு எப்படி மாறினான் தெரியுமா? சிந்தனையை மாற்றினான். மகிழ்ச்சியான எண்ணங்களை கொண்டு வந்தான். அவனுடைய மாமனார் அவனை 14 வருஷம் அவனை வேலை வாங்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இப்போ நேரம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அந்த இடத்துல அவன் சிந்தனையை மாற்றினான். திரும்ப அவன் வரும்போது எப்படி வந்தான் தெரியுங்களா? 2 பரிவாரங்களோட. அல்லேலூயா. அவன் எதிர்காலத்தை குறித்து அவன் சொல்லுவான் பாருங்க, எனக்கு நீ கொடுப்பீங்க ஆண்டவரே, இன்னும் வேலையே கிடைக்கல, ஆனா தசம பாகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான். எதை பார்த்துட்டான் பாத்தீங்களா? வேலைன்னு அவனுக்கு கிடைக்கல. அவன் சொல்றான், எனக்கு நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்களோ ஆண்டவரே, அதுல எல்லாம் நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன். அப்ப எதிர்காலத்தை குறித்து சரியான ஒரு எண்ணத்தோடு, ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்களோடு இந்த யாக்கோபு பார்த்தபடினால் கோலும் கையுமாய் போனவன் திரும்ப இந்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது அவன் 2 பரிவாரங்கள், 2 ராஜாக்களுடைய ஆஸ்தி உடையவனாய் அவன் திரும்பி வந்தான் என்று வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. பலம் உள்ளதெல்லாம் யாக்கோபுக்கு வந்துதான், பலவீனமானது எல்லாம் லாபானை சேர்ந்ததான். நம்முடைய எண்ணங்களை மாற்றுவோமானால் நம்முடைய சரீரத்தில் சுகம் வரும், பலன் வரும், வெற்றி வரும், மகிழ்ச்சி வரும், சமாதானம் வரும், தைரியம் வரும். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வேத பகுதி நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம். எலிசபெத்து சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிட்டு. எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று.
ஆமென். பாருங்க, இப்ப இங்க 2 பேர் சந்திக்கிறாங்க. எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கிறாங்க. 2 பேருமே தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தை குறித்து நடக்க போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் வெளிப்படுத்துறார். இப்போ மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின உடனேயே அவன் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி தீர்க்க தரிசனங்களை அங்கே சொல்லுகிறார். உரத்த சத்தமாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. காலத்தை குறித்து ஆண்டவர் இங்க என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துறார். உடனே இங்க கீழே போட்டிருக்கு, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். பிரேசலா. எதிர்காலத்தை குறித்து நாம் நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டும் ஒன்று, விசுவாசிக்கணும். ஆணுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனாலதான் அவன் பொருத்தனே பண்ணான். தசமபாலன் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டவரே. அப்ப அவன் நினைச்சிட்டான், என் நிலைமை என்ன செய்ய போகிறது, மாற போகிறது. அப்படி புரிஞ்சுக்கிட்டான். இங்க போட்டிருக்கு, இந்த நம்முடைய எதிர்கால சிந்தனையை மாற்றினா நம்ம முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தலே பாக்கியவதி. இப்போ மரியாள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து எப்படி பேசுகிறார் பாருங்கள். 46வது வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அல்லேலூயா. கர்த்தரே மகிமைப்படுத்துகிறது. எதை பார்த்துட்டா தெரியுமா, இப்போ கன்னிகையின் வயிற்றுல குழந்தை பிறக்க போகுதுன்னா எவ்வளவு பெரிய துக்கமான சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இவ தேவ வார்த்தையை பார்த்து இல்ல என் எதிர்காலத்தை பார்த்து இது தேவனால் உண்டானது. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, என்னுடைய ஆவி என் இரட்சகராகிய தேவனில் என்ன செய்கிறது, களி கூறுகிறது. நான் சொன்னேன், குணசாலியான பெண் வருங்காலத்தை பற்றி என்ன செய்கிறார், மகிழ்க. இங்க மரியாள் சொல்கிறா, என் ஆவி என்ன செய்கிறது, களி கூறுகிறது. எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து என் ஆவி என்ன செய்கிறது, களி கூறுகிறது. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. வல்லமை உடையவர் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல, மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். வாசிங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாழ்மையானவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம், உயர்த்தினார். அப்போ இந்த நாள்ல ஒரே ஒரு காரியம், நம்முடைய எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வெற்றியாக மாற்றி அமைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அப்படியே எழுந்து நிப்போமா. Glory to Lord. ரீபா ஷக்கலா பாலா பாலா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்முடைய சிந்தனையில் இருக்கிற சில நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நாம் இயேசுவின் நாமத்தால எடுத்து போடும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லா பலவீனமான காரியங்கள், வியாதியை குறித்திருக்கிற காரியங்கள், சோர்வான காரியங்கள் இயேசுவின் நாமத்தால நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவர் சொல்றார், இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், நீ பயந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களிலிருந்து நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். Glory to Jesus. நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். இப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுடைய எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். அதை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாய் யாக்கோபுடைய சிந்தனையை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டிருந்தது, அங்கே சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அநேக படிகளிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருந்தார்கள். இப்போது பார்த்து அங்கிருந்து தேவனுடைய சத்தம் என்ன செய்கிறது, யாக்கோபுக்கு நோக்கி வருகிறது. அல்ல, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இன்று முதல் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் சரியாய் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்வதாக இருக்கிற நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக பேர், அநேக கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், இதை யோசித்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய எதிர்காலத்துல பெரிய மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க, எல்லாவற்றையும் ஒப்படைச்சுங்க. ஆண்டவரே, என் எதிர்காலத்தில் நான் மகிழ்ச்சியாய் வாழ எத்தனை பேருக்கு ஆசை? உங்கள் எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்கணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது?
அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த உங்களுடைய சிந்தனைகளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பிரசன்ட்ல உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றும் போது உங்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாய் மாறும். இந்த யாக்கோப்பு போல சூழ்நிலை எல்லாம் இருளா இருந்தாலும், அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவன் சிந்தனையை மாத்திட்டான். அவனுக்கு யாருடைய ஆதரவும் இல்லை. ஆனால் அவன் சிந்தனையை மாத்தின போது கர்த்தருடைய ஆதரவு யாக்கோப்புக்கு கிடைச்சது. அல்லேலூயா. உங்க பிரச்சனை எதுவா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்க கலங்காதீங்க. உங்க சிந்தனையை கர்த்தருடைய வார்த்தையின்படியாக மாற்றிக் கொள்ளுங்கள். ஒன்னே ஒன்று ஒப்பு கொடுப்போமா? எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உயர்த்தி பிரசன்னத்தால் கூடுமே. ஆவியான சொல்றாரு, இதே யாக்கோபு பல ஆண்டுகள் கழிச்சு போயிட்டு 2 பரிவாரங்களோடு அப்படி திரும்பி வரும்போது இந்த இடத்துல அவன் சிந்தனையை நினைஞ்சிருப்பான், யோசித்திருப்பான். என் சிந்தனையை மாத்தினேன், என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன் சிந்தனையை மாற்று. அவருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் வாங்கள், உங்க வாழ்க்கையே மாறிடும். உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையே மாற்றுவார். அதுக்கு ஒரே ஒரு திறவுகோல் கர்த்தருடைய வார்த்தை. பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. Thank you Holy Spirit. சர்வவல்லமை தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால குணசாலியான பெண் வருங்காலத்தை குறித்து அவர் மகிழ்கிறார். குணசாலியான ஆணும் வருங்காலங்களை குறித்து அவர் மகிழ்கிறான் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனே, எங்கள் வருங்காலங்களை குறித்து சரியான உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய வருங்காலம் முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to Jesus, glory to Jesus. என் ஆத்துமா